அதிமுக பொதுச் செயலாளர் வைகோ 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சமத்துவ நடைப்பயணம் என்ற பெயரில் ஜனவரி 2, 2026 அன்று திருச்சியில் தொடங்கினார். நடைப்பயணத்தின் நிறைவை எட்டியுள்ள வைகோ மதுரை ஒத்தக்கடை பகுதியிலிருந்து புறப்பட்டு உத்தங்குடி வரை நடைப்பயணத்தை மேற்கொண்டார். உத்தங்குடி பகுதியில் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது, கூட்டணி கட்சியில் இருக்கும் பெரும்பாலான தலைவர்கள் நடைப்பயணத்தில் பங்கேற்று ஆதரவினை தெரிவித்தனர். போதைப் பொருட்களால் அதிக பாதிப்பு ஏற்படுவதாகவும் அதனை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் என்று நான் நடைப்பயணம் அறிவித்த பின்னர்தான் அதிமுக மற்றும் பாஜக அது பற்றி பேசினார்கள். அதுவரை அவர்கள் அது பற்றி பேசவில்லை. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசலாம். அதனால் கூட்டணியிலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு என பேசுகிறார்கள். ஆனால் அந்த கருத்தில் எங்களுக்கு உடன்பாடில்லை. நாங்கள் அந்த மாதிரியான நிபந்தனைகளை முன்வைக்கவில்லை, வைக்கப் போவதுமில்லை. இதற்கு பதற்றம் காரணமில்லை. மந்திரி சபையில் இடம் வேண்டும் என்று நானோ எங்கள் கட்சியை சேர்ந்தவர்களோ இதுவரை கேட்டதில்லை. அவ்வாறு கூறுவதற்கு காரணம் உள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிய பின்னர் எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பதை அறிவிப்போம். அரசியலுக்கு வருவதற்கு எல்லோருக்கும் உரிமையுண்டு. கலை உலகிலிருந்து வருபவர்களுக்கும் உரிமையுண்டு. அவர்களை நான் விமர்சிக்க மாட்டோன். தமிழகத்திற்கு வரும் அமித்ஷா தமிழக மக்களுக்கு உபதேசம் செய்கிறார். திராவிட இயக்க பூமியில் அவரது உபதேசம் எடுபடாது. பிரதமர் மோடி தந்திரசாலி. திருக்குறள், புறநானூறு, பாரதியார் பாடல்களை இந்தியில் எழுதி வைத்துக்கொண்டு வாசிப்பதை வழக்கமாக வைத்துள்ளார். இதன் மூலம் தமிழகத்தையும் தமிழக மக்களையும் கவர நினைக்கிறார். ஆனால் தமிழகத்திற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மறுக்கிறார். தமிழகத்தில் திமுகவை துடைத்தெறிந்து விடலாம் என நினைக்கிறார்கள். இதைவிட பெரிய அடக்குமுறைகளையெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகம் சந்தித்துள்ளது. திமுகவை ஒருபோதும் இந்த பூமியிலிருந்து யாராலும் அகற்ற முடியாது. அப்படி ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சிந்தித்து திராவிட இயக்கத்தை பாதுகாக்க திமுகவுடன் கூட்டணி வைத்தோம். இது சித்தாந்த அடிப்படையில் எடுக்கப்பட்ட முடிவு. அதில் உறுதியாக இருக்கிறோம். வருகிற தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். திமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக தமிழகத்தை வழிநடத்துவார். ஜனநாயகன் திரைப்படத்தை வெளியிடுவதற்கு எல்லா உரிமையும் உள்ளது. சென்சார் போர்டு எந்த காரணத்திற்காக படத்தை தடுத்து நிறுத்தியுள்ளது என்பதை அவர்கள்தான் விளக்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து துரை வைகோ எம்பி கூறுகையில், தலைவர் வைகோ தனது 82 வயதில் இதயமே இயந்திரம் மூலம் இயங்கும் நிலையில் இந்த நடைப்பயணம் அறிவித்தார். இது வேண்டாம் என டாக்டர்கள் உள்ளிட்ட பலரும் அறிவுறுத்தியும் அதனை அவர் ஏற்கவில்லை. நடைப்பயணத்தின் ஒவ்வொரு வினாடியும் சிரமப்பட்டார். தேர்தல் அரசியலுக்காக சில சமரசங்களை அவர் செய்திருக்கலாம். ஆனால் அவரின் சுயநலத்திற்காக எந்த ஒரு சமரசத்தையும் வைகோ மேற்கொண்டதில்லை. அவரின் தொண்டு, தியாகத்தை கொச்சைப்படுத்தக்கூடாது. கடந்த கால பாஜக தலைவர்கள் வைகோவை மதிக்கிறார்கள். ஆனால் அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் போன்றவர்கள் அரசியல் வன்மத்தை வைகோ மீது வைக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல என ஆவேசமாக பேசினார். நன்றி, வணக்கம்.